டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷனு. கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான். சரிங்களா? ஆமா. இப்ப ஸ்மால் ஃபைண்ட் எஃப் ஒரு இன்டெகிரல் போடணும். கேப்பிட்டல் எஃப் ஆஃப் எஸ் கொடுத்தா இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா கொடுக்குற அதை அனலைஸ் பண்ணிக்கோ. நீங்க சரிங்களா? ஏதோ டெரிவேட்டிவ் பண்ணா வந்துரும் நீங்க. அது ஸ்மால் எஃப் எக்ஸ். அதை கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்றியா? ஐயோ. சூப்பர், வெரி குட். ஏய், டெரிவேட்டிவ் ஈஸி தானே? டெரிவேட்டிவ் என்னடா கஷ்டம் உனக்கு? ஸ்மால் எஃப் டெரிவேட்டிவ் பண்ணா சின்ன f of x டி கிடைக்கும். பை dx ஆஃப் என்ன கொடுத்தேன்? f dash of x f of x கேபிட்டல் f of x. அப்ப என்ன கிடைக்கும்? d by dx 1 of by pi pi by 2 வந்து 0 ஆயிரும். tan inverse வந்து 1 by 1 plus x squared 1 by pi of 0 plus 1 by 1 plus x square. சூப்பரா சொல்லிட்டேன். ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல. திரும்ப என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து இன்டெகிரல் பண்ணணும். ஐயோ, என்ன ஈஸியா வருது பாரு ரிசல்ட். என்ன வருது? இதுக்கு இன்டெகிரல் பண்ணா ஒரு நிமிஷம் பண்றேன். என்ன வருதுன்னா p 0 less than or equal to x less than or equal to 1 இன்டெகிரல் 0 to 1 f of x into dx. ஓகேங்களா? அப்ப என்னாச்சு? 1 by pi is constant. Integral 0 to 1 1 by 1 plus x squared into dx. கரெக்டா? அப்ப திரும்ப என்ன ஆகுது? திரும்ப tan inverse ஆகுது. அப்ப 1 by pi. ஓகே ஓகே. இப்போ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபார்முலா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x dx யூஸ் பண்றோமா? ஆமா. ஆனா அதுதான் ஈக்குவல் டு 1 இல்ல. அது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா வந்துரும். சரிங்களா? அப்ப 1 by pi ஈக்குவல் டு 1 ன்னு வரணுமா? ஆமா, வந்துரும். ஈக்குவல் டு 1 ன்னு வராது. மைனஸ் இன்ஃபினிட்டி தான் வந்து உனக்கு 1 ன்னு வரும். இதுக்கு ஈக்குவல் டு 1 ன்னு வராது. சரிங்களா? ஓகே டன். ஒரு நிமிஷம். tan inverse 1 வந்துட்டு pi by 4 ன்னு நினைக்கிறேன். pi by 4 minus 0 ன்னு ஆயிரும். அப்ப pi by கட் ஆயிரும். That is equal to 1 by 4 ன்னு ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆன்சர் 1 by 4 ஆ? ஆமா, அது 1 by 4 தான வரும். ஓகே.